ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி வாங்க இப்போ இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல போகும்போது ஹீரோன் உடனே இல்ல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த எபிசோட்ல இதான் கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து ஹீரோ எனது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு கேக்குறான். அப்ப அவளும் அது யாருனா அப்படின்னு திருன்னு முழிக்கும் போது அவளோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து போன் வருது. உடனே ஹீரோயின் ஹன்சிங் நீயா சொல்லு, நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பேசுறா. அப்ப ஹீரோ நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், யார் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதான் என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஹன்சிங் இருக்காருல்ல, அவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு அவ சொல்றான். என்னது ஹன்சிங் உன்னோட ஹஸ்பண்டா? இப்படி நான் எதுவும் நான் கேள்விப்படலையே அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அது நிறைய பேருக்கு நாங்க கல்யாணம் பண்ண விஷயமே தெரியாது, அதோட உங்களுக்கு நான் ஏதாவது தேவையில்லாத ஃபீலிங்ஸ் வர வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. ஹீரோவுக்கு குழப்புது, இவ என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு முடிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ உடனே அபாடா இது எப்படியோ ஒரு போய் சொல்லிட்டு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா ஹான்சிங் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினும் நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அது வேற எங்கேயும் இல்ல, பூஜன் வந்து எதுக்குன்னு தெரியல திடீர்னு அவனோட வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்கான், அதனாலதான் நாங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்னது பூஜனை பார்க்க நீ போயிருக்கியோ, ஐயோ உண்மை தெரிஞ்ச சோலி முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹான்சிங் நீ மட்டும் தான் வருவான்னு நினைச்சேன், இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல இவதான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதனாலதான் நாங்க 2 பேரும் ஒன்னாவே வந்துட்டோம் அப்படின்னு ஹான்சிங் சொல்றான். அப்ப ஹீரோவும் பரவாயில்ல ஹான்சிங் நீ ரொம்பவே முன்னேறி இருக்க, கரியர்லயும் நல்லா முன்னேறி இருக்க, ஃபேமிலியும் நல்லா முன்னேறி இருக்க அப்படின்னு சொல்றாரு. இது ஹான்சிங்கும் என்னது ஃபேமிலியா அப்படின்னு முழிக்கும் போது ஆமா ரொம்ப தான் முன்னேறி இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு. அப்ப ஹான்சிங் அது நாங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஒண்ணா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவளை பாக்கும்போதே தெரியும் கண்டிப்பா இவ வாழ்க்கையில ஜெயிச்சிருவான்னு, அதனாலதான் எப்போதும் நான் இவ கூடவே இருந்தேன், அதோட 2 பேரும் பிசினஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்ல ஆமா அப்படியே நாங்க கொஞ்சமா க்ளோஸும் ஆகிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ அப்படியா, ஆனா நீங்க 2 பேரும் கப்பிள்ஸ்ன்ற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஹான்சிங் உடனே எது கப்பிள்ஸா அப்படின்னு முழிக்கும் போது டக்குனு ஹீரோயின் எடுத்து ஆமாண்டா கப்பிள்ஸ்னு சொல்லு, ஆமா அப்படின்னு சொல்ல ஹான்சிங் ஆமா நாங்க கப்பிள்ஸ் தான் அப்படின்னு முழிக்கிறான். அந்த டைம்ல ஹீரோனுக்கு கொஞ்சம் குளிருது, சோ நடுங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இதை ஹீரோ பாத்துட்டு என்னாச்சு பெண்ணி உனக்கு குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி போட்ட ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. அந்த டைம்ல சார் உங்களுக்கு குளிர போகுது அப்படின்னு பின்னாடில இருந்து ஹான்சிங்குமே கோட்டை எடுத்து கொடுக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க 2 பேரும் நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும் சரியா, அதோட ஸ்விமிங் பூல் இருக்குல்ல அங்க போய் நம்ம எல்லாரும் ஸ்விம் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு போறாங்க. அப்ப ஹான்சிங் கேக்குறான் எதுக்கு இந்த மாதிரி நம்ம கப்பிள்ஸ்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அவன் நம்மள தான் பாக்குறான், கம்மா நீ ஹக் பண்ணு அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒண்ணு நான் ஹக் பண்ணணுமா அப்படின்னு அவன் திருன்னு முழிக்க ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு இது எல்லாமே நம்மளோட பிசினஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், சோ ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்றா. இவனும் ஐயோ இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். பட் இது ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறானா அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. அந்த டைம்ல ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ரூமுக்கு போறாங்க. ஹீரோ உடனே கிட்ட போய் நீ வேணும்னு தானே பண்ணிட்டு இருக்க, ஏன் உனக்கு என்ன விட அவனை தான் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கிட்ட போறான். அப்ப ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு கண்ணத்துல ஒண்ணு வச்சுட்டு அங்க இருந்து போக ஹீரோக்கு கொஞ்சம் அசிங்கமாயிடுது. ரொம்ப அப்படியே சோகமா அவரோட ரூமுக்கு ஹீரோ போறாரு. அப்ப அசிஸ்டன்ட் பாத்துட்டு பாஸ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ இங்க பாரு நீ ஒருத்தவங்கள ரொம்ப டீப்பா லவ் பண்ற, பட் திடீர்னு அவங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் பாக்கும்போது ஒரிஜினல் கப்பிள்ஸ் மாதிரி தெரியல, இந்த டைம்ல என்ன செஞ்சு அவளுக்கு என் மேல நான் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அப்ப அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டே பாஸ் இது ரொம்பவே ஈஸி, ஆக்சுவலி நீங்க அந்த பொண்ணு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு லவ் தானா வந்துரும் அப்படின்னு இவன் ஐடியா கொடுக்குறான். சோ ஹீரோ இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அன்னைக்கு நைட்டே ஹீரோனை வர சொல்லி எனக்கு வந்து நீ கொடுத்த டிசைன்ல எல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு, சோ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சேஞ்சஸா என்ன சேஞ்ச் சார் அப்படின்னு கேக்குறா. அது வந்து பெருசா ஒண்ணும் இல்ல, நீ வந்து எனக்கு கொடுத்திருக்க டிசைன் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இல்ல, சோ அதனால நீ என்ன பண்றனா அந்த மேரேஜ் ஹால் இருக்கு இல்லையா அங்க ரைட் சைடு வால்ல வந்து ஈஜிப்ட் பாத்திருக்கியா அதுல இருக்க டிசைன் மாதிரி வச்சிரு, அதுக்கப்புறம் பக்கத்து ரூம்ல ரோம் இருக்கும் இல்லையா அங்க நல்லா பழமையான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நீ வச்சிரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு அடிக்கிட்டே போறான். ஹீரோயினும் வைக்கிறேன் எல்லாம் வைக்கிறேன், சரி கொடுங்க எல்லாத்தையும் நான் மறுபடியும் ரீடிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்து எல்லாத்தையுமே பண்றாங்க. பட் அப்படியே ஹீரோ ஒண்ணா பார்த்து குறை சொல்லிட்டே இருக்கான். ஹீரோயினும் அட பாவி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் என்ன இப்படி ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பாக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. பட் அப்ப ஹீரோயினை ரொம்பவே கேரிங்கோட பாத்துக்கிறான். ஆனா இந்த டைம்ல பார்த்து அந்த பிளேஸ்க்கு ஹீரோவோட அம்மா வராங்க. அதுவும் ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணோட வீட்ல ஸ்டே பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதால தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா உள்ள வர சவுண்ட் கேட்டுது. உடனே அவங்க ஐயோ இங்க நம்ம இருக்க விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா மொத்தமா கதை முடிஞ்சிருமே அப்படின்னு ஹீரோ பக்கத்துல இருப்பானா அவனை அப்படியே இழுத்துட்டு போய் இவ போர்வேல போத்திட்டு பெட்ல படுத்துடுறா. அந்த டைம்ல அவங்க அம்மா அந்த பிளேஸ்க்கு வந்து ஐயோ இந்த கருமத்தெல்லாம் நான் பாக்கணுமா அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. பட் அப்ப ஹீரோயின் சாரி அவங்க என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கோ, உனக்கு என் மேல லவ் இருக்குதானே ப்ளீஸ் அதை மட்டும் ஒத்துக்கோ ஏன் அப்படின்னு கேக்குறான். எனது லவ்வா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து ஓடிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த பிசினஸ் பார்ட்னர் இருப்பான் இல்லையா அவங்க கிட்ட ஆபீஸ்ல உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு வெளிய இருந்து ஹீரோ வரான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் போய் அந்த பார்ட்னர் மடியில உட்காந்துட்டு ஹனி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு சுருக்கு நேரிடுது. ஐயோ இங்க வாங்கல உங்ககிட்ட கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோனை பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டான்.
ஐயோ என்னதாங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், இது நைட் ஃபுல்லா நான் அவ்வளவு வேலை வாங்குனீங்களே அப்படின்னு அவ கேட்க, இல்ல அதெல்லாம் முடியாது, இங்க பாரு உனக்காக நான் வெயிட் பண்றேன், ஆனா ப்ளீஸ் நீ என்ன லவ் பண்றன்றத மட்டும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றான். எனது லவ்வா, அதெல்லாம் இல்லையே, நீங்க எதை வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவ சொல்ல, இல்ல எனக்கு தெரியும், இங்க பாரு நான் வெயிட் பண்றேன், நீ எப்போ டிவோர்ஸ் பண்றியோ பண்ணு, பட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனது டிவோர்ஸா, ஏங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயின் அதோட ஆபீஸ்க்கு வராங்க, வந்து பார்த்தாங்க ஹான்சிங் கணத்துல காயத்தோட உட்காந்துருக்கான். ஹீரோயின் என்னது இது, ஏன் இப்படி காயமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஒரு பிளாஷ்பேக், அது என்னன்னா அந்த சூயிங் இருக்கா இல்லையா, அவ ஹான்சிங்க பாக்கணும்னு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம ஹான்சிங்க்கு நிறைய சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு, நாங்க உங்க கம்பெனியோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம், அதுக்கு கான்ட்ராக்ட்டுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், சைன் போடுதுல அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் போதையில இரு என்னோட பார்ட்னர்ட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அவ, ஓ அப்படின்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதானே நீ சொல்ல வருது, நான் கிளம்புறேன் அப்படின்னு போறா. இல்ல எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, சரி நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன் அப்படின்னு பண்ணிடுவான். பட் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாப்பான் அது என்ன கான்ட்ராக்ட்னா, ஆக்சுவலி அவங்க டிசைனிங்க்கு ஒரு ஆர்டர் தான் கொடுத்திருக்காங்க. பட் அந்த ஆர்டரை செய்யறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த சூயிங்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும், அப்படி இல்லனா அந்த ஸ்டுடியோவே சூயிங் எடுத்துப்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கு. இப்போ இவன் புலம்புறான், ஐயோ நான் என்ன பண்றது, நான் போதையில இருக்கும்போது அவ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு இங்க சைன் வாங்கிட்டு போயிட்டா, இத பத்தி அவகிட்ட பேசலாம்னு போனா அவளோட பாடி கார்ட்ல என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ நான் என்னதான் செய்யறது, இங்க பாரு உன் கையில தான் இருக்கு, நீ எப்படியாவது பூச்சன் கிட்ட பேசு, அவனும் அந்த சூயிங்கும் ஃப்ரெண்டு தானே, சோ அவன் சொன்னா சூயிங் கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிடுவா, ப்ளீஸ் போய் பேசு அப்படின்னு அவன் கெஞ்சிரான். இப்போ ஹீரோனுக்கு ஒரு வழி இல்ல, ஷோ மறுபடியும் அவன் கிட்ட போய் பேசணுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எங்கயோ கிளம்புறாரு, ஆனா அந்த டைம்ல பார்த்தா ஹூச்சிங் இருக்கான்ல, ஆக்சுவலி அவனுக்கு தனியா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருப்பா போல, அந்த பொண்ணு கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோ பார்த்துட்டு, ஓ இங்க சைடுல ஒரு ரூட் ஓடிட்டு இருக்கா, இதை நம்ம ஆள்கிட்ட காமிக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா ஹீரோயினே ஹீரோவை தேடி வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ, சொல்லு நீ காரணம் இல்லாம வரமாட்டியே அப்படின்னு கேக்குறா. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, ப்ளீஸ் அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்றதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கே, நீ கூட டேட்க்கு வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்கு டேட்டா, சரி ஒரு டேட் தானே நான் வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சூப்பர் அப்படின்னா வா அப்படின்னு ஹீரோயின் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். ஹீரோயினும், நீ டேட்க்கு கூப்பிட்டது ஓகே, அதுக்கு நான் இப்படியே இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நீ உன்னோட ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு அவர் மேல அவ்வளவு லவ் அப்படின்னு இவன் கேக்குறான். இப்போ எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி நீ பேசிட்டு இருக்க, இல்ல நீ எந்த அளவுக்கு அவர் மேல லவ் வச்சிருக்கன்னு தெரியல, பட் அவர் எந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னு நீயே கொஞ்சம் பாரு அப்படின்னு மாட்டி விட்டுறான். பார்த்தா பக்கத்து டேபிள்லயே ஹூச்சிங்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நல்லா இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்களா, சோ என்ன செய்யறதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோமே, சரி சொல்லுங்க ஹூச்சிங், உங்களுக்கு உங்க லவர் முக்கியமா இல்ல ஒய்ஃப் முக்கியமா அப்படின்னு கேட்க, அங்க இருக்க பொண்ணு, என்னது ஒய்ஃபா, எனக்கு முன்னாடி இவ்வளவு நீ கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சண்டைக்கு போறா. பட் நம்ம ஹீரோயின் போய், ஐயோ கொஞ்சம் சும்மா இரு, எல்லாம் நடிப்பு தான், கோவப்படாத அப்படின்னு அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறா. பட் நம்ம ஹீரோ சும்மா விடுற மாதிரி இல்ல, சொல்லுங்க ஹூச்சிங், உங்களுக்கு உங்க ஒய்ஃப் முக்கியமா இல்ல லவர் முக்கியமா அப்படின்னு கேட்க, ஹூச்சிங் முழிக்கிறான். அப்ப ஹீரோயின் கண்ணடிச்சிட்டே இருக்காங்க. அப்ப ஹூச்சினும், கடவுளே நம்ம பிசினஸ்க்காக என்னென்னலாம் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு, எனக்கு வந்து என்னோட பிசினஸ், அதாவது என்னோட ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறான். பட் அங்க இருந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஓ உனக்கு இவதான் முக்கியமா அப்படின்னு கோச்சிட்டு அங்க இருந்து போக, அவாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. அப்ப ஹீரோயின், சரி நீ சொன்ன மாதிரியே நான் உங்க கூட டேட்க்கு வந்துட்டேன், இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ தானே அப்படின்னு கேக்குறா. எனது அதெல்லாம் இது டேட் கணக்குல வராது, நீ ஒண்ணு பண்ணு, வேற ஒரு நாள் வா, அப்ப நம்ம டேட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனும், சரி நான் வரேன், ஆனா நீ எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஓகே நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. அவ யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிறந்த பொண்ணு. இவன் வந்து ஹீரோவை ஏன் இப்படி குறுகுறுன்னு பாக்குறானா, ஒரு டைம் இவ ரோட் கிராஸ் பண்ண போகும்போது ஹீரோ தான் கரெக்டா வந்து காப்பாத்திருப்பான். சோ அப்போல இருந்து அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும் போல. பட் இப்ப ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒன்னா பார்த்த உடனே, என்னது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னா, அப்படின்னா இது பூச்செங்கா, ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா இருக்காங்க, இவங்க டிவோர்ஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், இவங்க ஏன் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு இவ மறைச்சிட்டு இருக்கா. தென் அதோட நைட் ஆகுது. அப்ப ஹீரோ வீட்ல ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோயின், என்ன டேட்க்கு கூப்பிட்ட, சோ நான் இங்க வந்துட்டேன், இதோட உனக்கும் எனக்கும் இருக்க கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும், ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இங்க வா அப்படின்னு இவளை கூட்டிட்டு போய் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இங்க பாருங்க, நான் புதுசா வாங்கியிருக்க மேரேஜ் கால்க்கு இவ தான் டிசைனர், இவ ரொம்பவே டேலண்டானவ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அங்க இருக்கவங்களும், என்னடா இவ்ளோ பெரிய ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா கண்டிப்பா இவளும் ரொம்ப டேலண்டான பொண்ணா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. எங்களுக்கும் நீங்க டிசைனரா வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ரெக்வெஸ்ட்மே வச்சுக்கிறாங்க. சோ ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீ இவ்ளோ ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோவும், தேங்க்ஸ்லாம் ஒன்னும் தேவையில்லை, என்னோட லவ் உனக்கு புரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோட அம்மா வராங்க. உடனே ஹீரோயின், ஷோபா இப்ப இவங்கள்ட்ட இருந்து வர தப்பிக்கணுமே அப்படின்னு, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, வாங்க நம்ம டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு ஹீரோ அப்படியே சைடா தள்ளிட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. இதை வந்து தூரத்துல இருந்து சூயிங்கும் ஹீரோட அம்மாவும் கவனிக்கிறாங்க. உடனே ஹீரோட அம்மா, அது யாரு அவங்க கூட ஒட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே அவனோட ஒய்ஃப் மாதிரி வேற தெரியுது, அந்த பொண்ணை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, அவ யாருன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுமே ரெஸ்ட் ரூம்க்கு கிளம்பி போறாங்களா. சோ இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போறாங்க. போய் பார்த்தா அங்க இருக்கிறது வேற ஏதோ ஒரு பொண்ணு. உடனே இவங்க, ஓகே இது வேற பொண்ணு தான் போல இருக்கு அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே இவங்க ஃபாலோ பண்ணி வந்ததை பார்த்துட்டு தான் அந்த இடத்துல இருந்து நல்லா எஸ்கேப் ஆகிருப்பாங்க. சோ அந்த விஷயத்தை காட்டுறாங்க. பட் இப்ப இந்த சூயிங்க்கு ரொம்ப கோவமா வருது. அடச்சே, இந்த பெண்ணி வேற என்ன எங்க போனாலும் வால் மாதிரி ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கா. ஏற்கனவே பூச்சனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு இப்பதான் அவனை டிவோர்ஸ் பண்ணவே நான் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு பொண்ணா, முதல்ல இந்த பெண்ணி இங்க இருந்து துரத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறா. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் போதையில வரும்போது அவளை கூப்பிட்டு போய் வேற ஒரு பையனோட ரூம்ல தங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோயினை அசிங்கப்படுத்தணும். இதான் அந்த பிளான். பட் சீன் அப்படியே கட் பண்ணா அந்த பார்ட்டில வந்திருக்க எல்லாருமே ஒரு ரூம்க்கு வந்து, ஐயோ இவ இவ்ளோ மோசமானவளா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த ரூம்ல நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிறது சூயிங்கே ஒண்ணு புரியல, நான் எப்படி இந்த ரூம்க்கு வந்தேன் அப்படின்னு முழிக்கும் போது அங்க இருந்து ஹீரோவோட அம்மாவுமே வந்து,
ஜூயி உன்னை நான் எவ்வளவு நல்ல பொண்ணு நினைச்சேன், நீ என்ன ஏதோ ஒரு பையன் கூட இந்த ரூம்ல இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா அம்மா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க கொஞ்சம் வாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு அவ எடுத்து கொடுக்குறா. பார்த்தா அது எல்லாமே ஹீரோட ட்ரெஸ் தான். அப்ப அவங்க அம்மா அப்படின்னா நீ ஊச்சன் கூட தான் ஒன்னா இந்த இடத்துல இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் அவன் கூட தான் இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க நான் போதையில தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாவும் பரவாயில்லம்மா நீ தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு மருமகளா வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சிரிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. பட் இவ உடனே அடைச்ச கடைசியில என்னோட ட்ராப்ல நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு முழிக்கிறா. ஏன்னா இவ வந்து நம்ம ஹீரோயினையும் இன்னொரு பையனையும் ஒன்னா சேர்த்து ரூம்ல வைக்கணும்னு பிளான் பண்ணிருப்பா. பட் அதுக்கு முன்னாடி இவளே குடிச்சிட்டு போதையா இருப்பாளா. சோ ஹீரோயினுக்கு பதிலா இவன் அந்த பையனோட ரூம்குள்ள வந்திருப்பா. இப்ப எப்படியோ ஹீரோட ட்ரெஸ் காமிச்சு இப்ப ஹீரோட அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாலே தவிர உண்மையா இவளும் நம்ம ஹீரோவும் அந்த ரூம்லயே இல்ல. அதுக்கு பதிலா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் தான் ஒரு ரூம்ல இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்து செம்ம போதையில இருந்திருப்பாங்களா. ஹீரோ உடனே இங்க பாரு ப்ளீஸ் இப்பவாது ஒத்துக்கோயேன், உனக்கு என்ன தானே பிடிக்கும் ப்ளீஸ் ஒத்துக்கோயேன் அப்படின்னு கேட்பான். இல்லையே எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்காதே அப்படின்னு இவ சொல்லுவா. அப்ப அவன் அப்ப நீ கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டல அப்படின்னு கூட்டிட்டு போறான். பட் அப்ப அவன் நெத்தியில கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து போகணும்னு பாக்குறான். ஹீரோயின் அப்ப கை பிடிச்சிட்டு இல்ல நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் எனது நாமும் கூட இருக்கணுமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா இல்ல போதையில வேற யாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு நல்லா தெரியுதே நீ என்னோட ஹஸ்பண்ட் யூச்சன் அப்படின்னு அவன் சொல்றான். எனது ஹஸ்பண்டா எங்க பாரு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவன் கேக்குறான். தெரியுதே நீ என்னோட ஹஸ்பண்ட் யூச்சன் அப்படின்னு அவன் சொல்றான். எனது நான் உன்னோட ஹஸ்பண்டா, சரி அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் யூச்சனை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு அவன் கேக்குறான். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அவ கிஸ் பண்ண அவனும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே படுத்துறான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே விடியுது. அப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க. ஹீரோ உடனே ஒரு வழியா நேத்து உன் மனசுல இருக்க உண்மையை நீ ஒத்துக்கிட்டியே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இங்க பாரு உன்னை நான் இப்பவே பாத்தாகணும், உடனே நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுமே கிளம்பி வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க அம்மா நேத்து நைட்டு நீ ஒரு பொண்ணு கூட தங்கிருக்கல அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமாமா ஆனா அம்மா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்காரு. பட் ஹீரோவோட அம்மா பொறுத்த வரைக்கும் ஹீரோ சூயிங்க பத்தி தான் பேசுறான் அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே உனக்கு பிடிச்சிருக்குன்னா எதுவும் பிரச்சனை இல்ல, உனக்கு வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சோ ஹீரோயினை பாக்கணும்னு சொல்லி கிளம்பி வராரு. அப்ப ஹீரோயின் அப்பதான் போதை தெரிஞ்சு எழுந்துட்டு சாரி நேத்து போதையில என்னென்னமோ பண்ணிட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காது ஓகே அப்படின்னு போறாங்க. அப்ப ஹீரோ எடுத்துட்டு எங்க போற, சரி சொல்லு நீ எப்ப டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு கேக்குறான். எனது டிவோர்ஸா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, ஆமா நேத்து நீ என்ன சொன்னேன்னு எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அது வந்து ஏதோ போதையில சொல்லிருப்பா மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் ஓடுறாங்க. அப்ப ஹீரோ எங்க ஓடுற, சரிவா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு கார்ல கூட்டிட்டு போறான். ஹீரோயின் உடனே என்ன மன்னிச்சிருங்க நேத்து போதையில நான் ஏதாவது வளரி இருந்தா சாரி அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நைட்டு நீ என்ன சொன்ன தெரியுமா, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. அதான் நான் சொல்றேன் நான் போதையில ஏதாவது வளரி இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போதே திடீர்னு ஆப்போசிட்ல வர கார் இவங்க கார் இடிக்கிற மாதிரி போக இவங்க அப்படியே சைட்ல போய் ஒரு மரத்து மேல மோதிட்டாங்க. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு அடிபட்டுருது, ஹீரோவுக்குமே அடிபட்டுருது. கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்பதான் கண் முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே அவங்க யூச்சன் எங்க இருக்கான் அப்படின்னு வேகமா வெளியே ஓடி வந்தா அந்த இடத்துல ஒரு உடம்ப போத்தி எடுத்துட்டு வராங்க. டாக்டர்ஸும் ஹீரோயினை பார்த்து சாரி எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு மனசு உடைஞ்சிருது. யூச்சன் நீயா இது அப்படின்னு பயந்துட்டே கிட்ட போகும்போது நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோ பின்னாடி நிக்கிறான். ஹீரோனுக்கு அவ்வளவுதான் அப்படியே ஹீரோ ஓடி போய் ஹக் பண்ணிட்டு உனக்கு எதுவும் ஆகல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஒன்னும் ஆகல, இங்க பாரு உனக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். பட் ஹீரோன் உடனே உனக்கு எதுவும் ஆகல, சரி வா நீ ரெஸ்ட் எடு, உனக்கு பால் வேணுமா நான் பால் போட்டு எடுத்துட்டு வரவா இந்த குடி அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ எனக்கு பாலே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா நான் உனக்காக தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா, நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க சரி நான் குடிக்கிறேன் அப்படின்னு அவன் குடிக்கிறான். அப்ப அவன் வாயில அந்த பாலோட நுரையெல்லாம் ஒட்டி இருக்கு. ஹீரோன் இதை பார்த்து சிரிக்கிறாங்களா, நீ என்ன பாத்தே சிரிக்கிறியா அப்படின்னு அவன் கிஸ் பண்றான். அப்ப அவ தள்ளி விட்டுட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. ஐயோ இங்க பாரு உன்னையும் ஹான்சிங்கும் பாக்குறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இல்ல, பேசாம டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அதோட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது என்னன்னா நீ என்னையும் சூயிங்கையும் பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதே எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஏன் சொல்றேன்னா நீ தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான், ப்ளீஸ் என்ன நம்பு அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு அவன் சொல்றான். பட் அப்ப ஹீரோயின் சிரிச்சுட்டு பரவாயில்ல இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, நம்ம ஜஸ்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தானே அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டா வந்துட்டே இருக்கு. எதுக்குடா வாமிட் வருது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போனா டாக்டர் செக் பண்ணிட்டு நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, எனக்கு பிரெக்னெண்டா அப்படின்னா யூச்சன் இது உன்னோட குழந்தை தானே, இது முதல்ல உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் போறாங்க. உடனே அவங்க ஆனா உனக்கு தான் என்னோட ஃபேமிலியவே பிடிக்காதே, அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய மட்டும் நீ ஏத்துக்குப்பியா அப்படின்னு சோகமா யோசிக்கிறாங்க. கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.